வைஷ்ணவி இருப்பான்னு பார்த்தா இவன் இருக்கானே. சரி, யாரா இருந்தா நமக்கு என்ன? எனக்கு தேவை சாட்சி. இந்நேரம் என் லவ்வர் என் புருஷனை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பான். சவுண்ட் வந்ததும் இவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாம். 8:15 கொல்ல சொன்னேன், இன்னும் சவுண்ட் வரலையே. என்னங்க, என் வீட்ல ஏதோ சத்தம் கேக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் என் கூட வாங்குங்க. என்னங்க நடந்தது? உங்க வீட்ல இல்ல, எங்க வீட்ல கிளாஸ் உடைஞ்சிச்சு. ஓ அப்படியா? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ? என் புருஷன் தலை உடஞ்சிச்சுன்னு நினைச்சேன். பேப்பர் படிக்கிறீங்களா? பேப்பர் படிக்கிற பழக்கம் எனக்கு இல்லைங்க. அப்படியா? ஏன் அப்படி? பேப்பர்ல என்னங்க இருக்கும்? காதலனுக்காக புருஷனை கொன்ன பொண்டாட்டி, காதலிக்காக பொண்டாட்டியை கொன்ன புருஷன். பேப்பரை திறந்தா எல்லாம் இந்த மாதிரி லோ கிளாஸ் நியூஸ். அஃப்கோர்ஸ் நம்மள மாதிரி ஹை கிளாஸ் ஃபேமிலில எல்லாம் இந்த மாதிரி நடக்குமா என்ன? உண்மைதான். சரி, நீங்க எப்படியும் பேப்பர் படிக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? டிவியாவது பாருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இன்னைக்கு சைக்கோ கில்லருக்கு சம்பந்தமான ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ். அந்த க்ளூ என்னன்னா, சைக்கோ கில்லர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். 23 கொலை நடந்தும் போலீஸால அவன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்னு கண்டுபிடிக்க முடியல. இப்படி இருந்தா இன்னும் எவ்வளவு கொலை பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் சைக்கோ கில்லரை கண்டுபிடிப்பாங்க? என்னாச்சு? சைக்கோ கில்லர் லெஃப்ட் ஹேண்டர்னு போலீஸ் எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க? ஏன் இப்போ வரைக்கும் செத்த பொண்ணுங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் சுத்தியலடி லெஃப்ட் சைடு மட்டும் தான் இருந்திருக்கு. நீ விக்டிமா இருந்து நான் சைக்கோ கில்லரா இருந்திருந்தா, நான் என் ரைட் ஹேண்ட்ல அடிச்சாதானே உனக்கு லெஃப்ட் சைடுல அடிப்படும். நான் லெஃப்ட் ஹேண்டரா இருந்தா சுத்தியலடி ரைட் சைடுல இல்ல படணும். அப்படி பார்த்தா சைக்கோ கில்லர் கண்டிப்பா ரைட் ஹேண்டர் தான். அப்போ எதுக்கு போலீஸ்காரங்க லெஃப்ட் ஹேண்டர்னு அனௌன்ஸ் பண்ணாங்க? ஒருவேளை பின்னாடியில இருந்து அடிச்சிருப்பானா? சொல்லுடி. இதுக்கு முன்னாடி அசோக் நகர் ரோட் நம்பர் 10ல நான் கங்காதரனுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோனை வைக்கலன்னா சுத்தியாலே அடிப்பேன்னு சொன்னோம். சுத்தின்னு சொன்னதும் சைக்கோ ஞாபகத்துக்கு வந்தான். ஒருவேளை அவன் தான் சைக்கோவோ என்னமோ. சைக்கோ கில்லர் சிட்டில எந்த 2 பேர் பார்த்தாலும் இதே டிஸ்கஷன். சீரியல் கில்லிங்ஸ் மூலமா சைக்கோ என்ன சொல்ல விரும்புறாரு? ஆமா, நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல நீங்களும் கலந்துக்கிட்டீங்களா? ஸ்ட்ரைக்கா? எந்த ஸ்ட்ரைக்கு? எந்த ஸ்ட்ரைக்கு கேட்குறா? ஸ்ட்ரைக் நடக்கும்போது சேர்மன்லாம் வந்திருந்தாங்களே. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பார்டர்ல நடந்திருக்கு. இவன் சேர்மன் அது இதுன்னு வளர்றான். பிரசன்ட் டிஃபென்ஸ் சீஃப் யாரு? டிஃபென்ஸ் சீஃபா? பிபின் ராவத். பிபின் ராவத் செத்து போனது கூட இவருக்கு தெரியாதா? இவன் ஏன்னா ஏடா கூடமா பேசிட்டு இருக்கான்? நமக்கு எதுக்கு? சேர் கடியில் இருக்கு. இவன் பார்க்கறதுக்கே இட கொடுப்பா இருக்கான். இங்கேருந்து எஸ்கேப் ஆகுறது தான் நல்லது. என் ஹஸ்பண்ட் வர டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். உட்காந்துட்டு இருக்கான். ஏதாவது நடந்திருக்குமா? மேனேஜ் பண்ணலாம். கல்யாணி அக்கா, நீங்க நாளைக்கு தானே ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னீங்க, இன்னைக்கே வந்துட்டீங்களா? ஏதோ விருந்துக்கு வந்திருக்கிற மாதிரி பேசின்னு இருக்குது பாரு. இந்த சார் யாரு? நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. அட, டொமேட்டோ சாஸ் சாப்பிட்டுட்டு பூசி இருக்கீங்களே. நம்ம விஷயம் பூரா தெரிஞ்சு போயிடுச்சு. தெரிஞ்சு போச்சா? அப்போ இப்போ நான் எங்க இருக்கேன்? சொர்க்கத்துல இருக்கேன். என்டர்டெயின் பண்ண ரம்பாவோ ஊர்வசியோ இங்க இல்ல. எதிரில் இந்திர இருக்கிறான், போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சாரி டார்லிங், நான் 13 சொன்னது உனக்கு 13 விழுந்துடுச்சு. ஆனா இந்த சைக்கோ கிட்ட எப்படி மாட்டின? இட்ஸ் ஓகே டார்லிங், நீ இருக்கல்ல, எனக்கு எந்த பயமும் இல்லை. நீ காப்பாத்திடுவல்ல? எனக்கே வழி இல்லை, உன்னை எப்படி காப்பாற்றுவேன்? அது எப்படி டார்லிங்? எனக்காக எது வேணா செய்வேன்னு சொன்னல. நம்ம காதலுக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்னல நீ. உயிரா? உயிர் போற நிலைமையில இருக்கேன்டி. உன்னால தான் நான் இங்க மாட்டிக்கிட்டேன். அந்த சைக்கோ விட்டாலும் நான் உன்னை கொன்னுடுவேன். ஏய், நானா உயிர்னு சொன்னேன்? அப்படி தாண்டி சொல்லுவேன். இருந்தாலும் புருஷனே விட்டு வர நான் ஏண்டி உயிரை கொடுக்கணும்? டேய், உங்க பஞ்சாயத்தை கதையில நிஜம் ப்ரோக்ராம்ல போய் வச்சுக்கோங்க.
பாத்தியா புருஷனை ஏமாத்துற பொண்டாட்டியா இருந்தா யாரா இருந்தாலும் கேவலமா தான் பார்ப்பாங்க. அதான் என் பொண்டாட்டி. அது சரி, இவன் திருடனா இல்லை சைக்கோவா? திருடன்னா திருட்டு போயிருக்கணும்ல. சைக்கோவா இருந்தா கொண்டு இருக்கணும்ல. டார்கெட் நீங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இல்லைன்னா அப்புறம் ஏன் என் வீட்டுக்கு வந்தான்? இந்த வீட்டில் வேற யார் இருக்கா? நானே என் பொண்டாட்டி என் மச்சினுச்சு. ஏன்? அப்போ அவன் மச்சினிச்சிக்காக வந்திருப்பான். ஆ